திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவில் முதல் நாள் இரவு சுவாமி அம்பாள் பூங்கோயில் சப்பரத்தில் வீதி உலா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தென் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி ஆற்றின் அருகே அமைந்துள்ளது திருநெல்வேலி என்னும் திருத்தலம். வேணுவனம் என்னும் இத்திருத்தலத்தில் இறைவன் மூங்கில் மரத்தில் அடியிலிருந்து அருள்பாலித்து வந்தார். நெல்லுக்கு வேலியிட்டதால் இறைவன் திருநாமம் நெல்வேலிநாதர் என்றும் நெல்லையப்பர் என்றாயிற்று. சீரும் சிறப்புமிக்க நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் திருநாளான இன்று மதியம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பூங்கோயில் சப்பரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். சுவாமி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், அஸ்திரதேவர் ஆகியோருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் பஞ்சவாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் குடவரை வாயில் தீபாராதனையுடன் கோவிலின் வெளியே வந்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க 4 ரத வீதிகளிலும் எழுந்தருளினர். அப்போது வேத பாராயணம் மற்றும் சிவனடியார்களால் 12 திருமுறை ஓதப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆணி பெருந்தேர் திருவிழாவின் போது 32 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சப்பரத்துக்கு முன்பாக காலையில் 20 அடி உயரமுள்ள பீமன் உருவமுள்ள பிரம்மாண்டமான உருவமும் இரவில் கப்பலும் வர ஏற்பாடு செய்யப்பட்டு வீதி வலம் வந்தது. சுவாமி அம்பாள் வீதி உலாவினை மக்களுக்கு தெரியப்படுத்த அந்த காலத்தில் கும்மிப்பாட்டு, நாட்டுப்புற கதைகள் என பக்தர்களுக்கு பாட்டாக படிக்கப்பட்டது. திருவிழாவினை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோவிலின் உள்ளே நின்ற சீர் நெடுமாறன் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.